நூலில் கோர்த்த நெருப்புத் துண்டுகள், பெண்ணின் கூந்தலில் பூத்த பொன்னிற புன்னகைகள், என்றும் வாடாத அழகு கனகாம்பரம். ஹாய் ஹால், திஸ் இஸ் பூஜா. நான் சேலத்துலேருந்து வரேன். இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு தீம் கொடுத்தாங்க. அந்த தீம் வந்துட்டு ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கணும். அது என்ன ஃப்ளவர்னால் கனகாமரம் ஃப்ளவரில் வந்து என்னை ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற ஜுவல்ஸ் போட்டு என் டு என் வந்து ஒரு நேச்சர் மாதிரி இங்கேயே செட்டப் பண்ணி சூப்பராக எடுத்திருந்தாங்க. கனகாமரம் கலர் சாரிக்கு அந்த எல்லோ பிளவுஸ், அந்த பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய அந்த தீம், கார்டன் தீம் அந்த நிற்கும் போது உண்மையாவே ஒரு கனகாமர பூ அங்க வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரியே இருந்துருக்கேன். நான் ஃபஸ்ட் டைம் வந்து ப்ரைடல் மேக்கப் பண்ணுறேன். அது பண்ணுறப்போ எனக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. எப்படி இருக்குமோ, மேக்கப் வந்து ஸ்பாயில் ஆகிடுமோ, நிறைய இரிட்டேஷன்ஸ் ஏதாவது வருமோ அப்படின்ற மாதிரி நிறையா கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. பட் இருந்தாலுமே ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் ஃபேடே ஆகவே இல்லை, எந்த இரிட்டேஷன்ஸுமே இல்லை. பயங்கரமாக க்ளோவிங்காக இருந்தது. அது இன்னும் எனக்கு பிடிச்சிருந்தது. ஹேர் ஸ்டைலுமே பாத்தீங்கன்னா நான் என்ன சூஸ் பண்ணியிருந்தோம்னா கனகாமர பூ அப்படின்னும் போது மோஸ்ட்லி அது கிராமத்து பூ இல்லைங்களா. ஸோ கிராமத்துல பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் இந்த கர்லி ஹேர் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அதனால ஃப்ரெண்ட்ல வந்து கர்லி ஹேர் ஸ்டைல் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சோம். கர்லி ஹேருக்கு பொண்ணே எனக்கு மாடலா வந்திருந்தாங்க. ஸோ எங்களுக்கு அது ஒரு வேலை கொஞ்சம் மிச்சமாச்சு. ஃப்ரெண்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா கர்லி ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு பேக்ல கனகாமரம் வந்து ஒரு 3-4 குடம் இந்த மாதிரி கட்டிட்டோம். நாங்களே கட்டிட்டு அந்த ஜட பின்னுவோம் இல்லைங்களா, அதுல வந்து அந்த கனகாமரத்தையும் உள்ள கொண்டு வந்து பின்னல்லையே, அதாவது 2 பின்னல் முடியும், 2 பின்னல் வந்து கனகாமரமும் கொண்டு வந்து அதோட லுக்கு வந்து நாங்க பினிஷிங்கா அழகா கொடுத்துருந்தோம். கீழே வந்து குஞ்சம் வைக்காம கனகாமரத்தையும் ஒரு குஞ்சமா நாங்க அதுல வச்சிருந்தோம். பேக்ல அந்த ஹேர் ஸ்டைல் பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. வெல் பாத்தீங்கன்னு சொன்னா ஃபார்மிங் கோல்டு மாதிரி இருக்கிறது தான் சூஸ் பண்ணோம். ஸோ கோல்டு மாதிரியே இருக்கணும், பட் ஆனால் அது கோல்டு வேண்டாம் அப்படின்றதுனால ஃபார்மிங் கோல்டு சூஸ் பண்ணோம். அது ஏன் அப்படின்னா இப்ப நம்ம கிராம சைடுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஜுவல்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் விரும்புவாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களோட ரசனைக்கு ஏற்ற மாதிரி இது இருக்கணும்ன்றதுக்காக அந்த மாதிரி ஜுவல்ல சூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த ஸ்டூடியோக்குள்ளே வந்து நான் என்ட்ரி ஆகும் போதே இந்த இருக்க ஆம்பியன்ஸ்லாம் பயங்கர ப்ளசண்ட்டாக இருந்தது. இங்கே இருக்கவங்களுமே பயங்கர ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வந்து வெல்கம் பண்ணாங்க. மாடலிங்கான போசஸ்லாம் வந்து தெரியலனாலுமே பயங்கரமாக கைட் பண்ணி பண்ணியிருந்தாங்க. அது இன்னுமே எனக்கு கம்ஃபர்ட்டாக இருந்தது. அந்த பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய அந்த தீம், கார்டன் தீம் அந்த நிற்கும் போது உண்மையாவே ஒரு கனகாமர பூ அங்க வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே இருக்கு. தேங்க்ஸ் டு இதை கண்டக்ட் பண்ண ஸ்டெஃபி ராய் ஃபேஷன் அகாடமியோட ஃபவுண்டர் ஸ்டெஃபி மேம்க்கும், மகூரா ஸ்டுடியோ மகேஷ் சாருக்கும் தேங்க்யூ.